வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சனம் ஸ்ரீ காளியம்மனையை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு காத்துக்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு 2026 வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள். 2026 ஜூன் மாசம் வரக்கூடிய குரு பயிற்சியோட பலன்கள் நம்ம பார்க்க போறோம். அந்த குருன்னா எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு மனுஷங்களும் பாத்தீங்கன்னா எப்பப்பா எனக்கு குருபலம் வருது, எப்ப எனக்கு திருமணம் ஆகும், குருபலம் எப்போதுன்னு பாருங்க, எப்ப வாழ்க்கையில முன்னேற்றம் வரும், எனக்கு குருபலம் எப்ப இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி குருவை பத்தி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த குருவுடைய இந்த குருவோட பயிற்சி 12 ராசிக்கு எப்படி இருக்கு அது தெளிவா சொல்ல போறேன். என்ன பண்ணுங்க, உங்களோட 12 ராசி பலன் இருக்கு, 12 லக்னத்துக்கும் பலன் இருக்கு. எப்படி சார்னா உங்களுடைய ராசி மற்ற லக்னத்துக்கு பலனை எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க மேச ராசியா இருக்கீங்களா, மேச பலனை எடுத்துக்கோங்க. லக்னம் கடக லக்னமா, கடகத்தோட பலன் எடுத்து ரெண்டுத்தையும் நீங்க டேலி பண்ணும்போது ஒட்டுமொத்தமான பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு இந்த பலனை எடுத்து பாருங்க. அதே மாதிரி நான் தாழ்மையோட உங்கள்கிட்ட வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல சார் நான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அஸ்ட்ராலஜி சேனல்ல வீடியோஸ் பாக்குறேன், உங்களுடைய விலை மதிப்புல பொண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க. அதை கூட பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நம்ம லைவ்ல வந்தாலும் சரி, இல்ல புதுதாக வீடியோ கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூடயும் உங்களோட வாட்ஸ்அப் குழுக்களையும் நம்மளுடைய வீடியோ பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்து பாதி பலன் அடையட்டும். அதே மாதிரி இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இன்ச் பை இன்ச்சா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, தெளிவா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோட கடைசியில இந்த குருவோட பேச்சு என்னென்ன யோகத்தெல்லாம் கொடுக்குதுன்னு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ராசி பலன், உங்களுடைய லக்ன பலன், கூடவே இந்த குரு யாரு, இவர் எப்படிப்பட்டவர், இவர் என்ன மாதிரியான நமக்கு யோகங்கள்லாம் கொடுக்கப்ப நம்ம தெளிவா சொல்லியிருக்காங்க. அதே படிக்கின்ற மாணவர்களுக்கும் சரி, இல்லத்த அரசுகளுக்கும் சரி, வேலையில் இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸோட அந்த ஊழியர்களுக்கும் சரி, தொழில் முனைவோருக்கும் சரி, சீனியர் சிட்டிசனுக்கும் சரி, அதே மாதிரி இந்த ஆண்டுல எனக்கு விமோச்சனம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு அனைவருக்கும் இந்த வீடியோங்கிறது ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும். வாங்க நம்ம இந்த வீடியோ போய் பார்த்துட்டு வரலாம். சிம்ம ராசி குரு பயிற்சி பண்ணுங்க 2020. சிம்ம ராசி எப்படி சார்? சிம்ம ராசிக்கு எங்க போனாலுமே சார் சுனாமி வரப்போகுது, புயல் வரப்போகுது, பிரச்சனை வரப்போகுதுன்னே பயமுடிட்டாரு சார். இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்குன்னா, இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரங்களாம் மிக 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 அற்புதமான குரு பயிற்சியை நான் பார்க்க போறேன். ஏன் நான் சொல்றேன்னா, சிம்ம ராசிக்காரங்களாம் கடும் பகன் சொல்லக்கூடிய சனி பகவான் அட்டம சனியா உட்காந்துருக்காரு. 8ஆம் சனி பகவான் உட்காந்துக்கிட்டு உடைய வருமானம் வரக்கூடிய பகுதியோட 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு வருது. காசு இல்ல, பணம் இல்ல, குடும்பத்துல நிம்மதி இல்ல, குடும்பத்தை சண்டை சச்சரவா போகுது சார், உடல்லையும் நோய் நொடிகள் போயிட்டு இருக்கு சார், கவலையா இருக்கு சார், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சார், பண புழக்கமே இல்ல சார்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே சிலருக்கு நோய் நொடிகள் இருக்கும், ஆயுள் சம்பந்தமான பயங்கள் கூட இருந்துகிட்டு இருக்க வாய்ப்புகள் மிக இருக்கும். சோ இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல இந்த குருவோட பேச்சு என்ன சார் பண்ண போகுதுன்னா, முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுவாங்க, அட்டம சனி உங்களுக்கு ஓராண்டு காலத்துக்கு இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. எல்லாருக்கும் அட்டம சனி 2.5 வருஷம் பார்த்தா, உங்களுக்கு அதுல 1 வருஷம் அட்டம சனி இல்லைன்னு நினைச்சு. ஏன்னா சொல்றேன்னா, குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்துல உச்சமாக போறாரு இல்லைங்களா. குரு 12ல அட்டமாதிபதி 12ஆம் இடத்துல அமரும் போது இவருடைய மிக முக்கியமான பார்வைங்கிறது சனி மேல போய் விட்டுருது. மிக முக்கியமான பார்வை சனி பகவானை பார்த்தாரு. எப்படின்னா, குருவுக்கு 5, 7, 9 நேர்முக பார்வை, 2, 11 மறைமுக பார்வை. அப்படி இருக்க வகையில மிக முக்கியமான பார்வையான 5, 7, 9ல 9ஆம் பார்வையாக என்ன பண்றாருன்னா, சனி பகவானை இவர் பார்க்கிறார். சனி பகவான் இவர் பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, சனியால கெட்ட விஷயம் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம இப்ப இருக்கிறது சனி குருவோட வீட்டுல இருக்காரு. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சனியால எதுவும் பெருசா பண்ண முடியல. பட் இருந்தாலும் சனி தன் வேகத்தை கடுமையா காமிச்சுட்டு தான் இருக்காரு, இல்லையே நம்ம சொல்ல முடியாது. சோ அப்படி இருக்கும்போது சிம்ம ராசி சிம்ம லக்னக்கார அன்பர்களுக்கு இந்த குருவோட பயிற்சி அப்படின்னா அற்புதமான குரு பயிற்சி. விபரீத ராஜயோகம் கூட ஒண்ணு காட்டு. எப்படி விபரீத ராஜயோகம் ஒண்ணு காத்துக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா 8ஆம் இடத்த அதிபதி 12ஆம் இடத்துல உச்சமாகிறார். அட்டமாதிபதி உங்களுடைய விரைய சாதத்துல உச்சமாகிறார். கையில காசு நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் நான் சொல்றேன்னா, இந்த காலகட்டங்கள்ல சுப விரயங்கள் இருக்கும். விரயத்திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது, சுப விரயமா இருக்கும், யோகமா இருக்கும். அட்டம சனியோட தாக்கம் ஓராண்டுகளுக்கு இல்ல. அப்ப எப்படி சார் இருக்க போகுது? 12ல குரு 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 பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே மிக மிக சுபரான கிரகம், யாருக்கும் தீமை செய்யாத கிரகம். முடிஞ்ச நல்லது சிவ இல்லையா சைலண்டா இருந்துடும். இப்படிப்பட்ட கிரகம் அனாதிபதி சொல்லக்கூடிய விரைய சதவீதம் அமரும்போது எப்படி இருக்கும்னா, சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குங்க. சுப விரயங்கள் நிறைய இருக்கும். ஒரு இன்ப சுற்றுலா போறது, ஒரு படிக்கிறது, வெளிநாடு போறது, இல்லைன்னா வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்கிறது, திருமணம் ஆகிறது, காது குத்து பண்றது, கிரக பிரவேசம் பண்றது, என் நம்பர் ஆஃப் நல்ல விஷயங்கள் நடக்க ரெடியா இருக்கும். சொந்தக்காரங்களும் நிறைய நடக்கும். சொந்தக்காரன் நிறைய நடக்கும். நம்ம என்ன பண்ண போயிட்டு மொய் வைக்கிற மாதிரி இருக்கும். மொய் செலுத்துறது சொல்லுவாங்க இல்லைங்களா, பணம் போட்டு வர சொல்றது, இந்த மனது கடன்கள்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு நிறைய வரும். சோ மகிழ்ச்சியா இருப்பீங்க முதல் விஷயம்.
ரெண்டாவது வந்து இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல அமரும் போது ஒரு சிலருக்கு வீடு வண்டி வாங்குற யோகத்தை கொடுக்க கூட வாய்ப்புகள் உண்டு. இதுலயும் குறிப்பா வண்டியை சேஞ்ச் பண்ணும். ஏன் நான் சொல்றேன்னா 12ஆம் இடத்துல அமர உச்ச குருவுடைய பார்வை 4ஆம் இடத்துல வந்து எப்படி 4ஆம் இடத்துல வந்து இழப்போது பழைய வண்டியை கொடுத்துட்டேன், ஒரு புதிய வண்டி வாங்கினேன் சார், புதிய கார் வாங்கினேன் சார், ஒரு லக்ஸரியஸான ஒரு கார் வாங்க சார் சொல்ற அமைப்புகள் பலருக்கு வரும். இந்த ஆண்டுல வந்து வண்டியை மாத்துறதுக்கும் புதிய வண்டிகள் வாங்குறதுக்கு நேரம் நல்லா இருக்கு. முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த குருவோட பார்வை நான் எடுத்தப்ப குருவோட பார்வை 6ஆம் இடத்துல நோய் நொடி பிணை கடன் நீங்க போகுது. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா காரணமே இல்லாம கடன் வாங்குவோம். எதுக்குப்பா கடன் வாங்கினா? இல்ல சார், சும்மா வந்து இங்க போனோம் சார், டக்குன்னு வந்து காசு தரேன், நாங்க வாங்கிட்டேன், வாங்கின காசு என்ன பண்ண தெரியல சார், நான் இது மாதிரி வாங்கிட்டேன். கடன் வாங்கவும் எதுக்கும் தெரியாது. அதே மாதிரி வந்து அந்த செலவு பண்றதும் ஒரு ரீசனபிளா செலவுகள் இருக்காது. அவங்க கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டேங்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த அமைப்புகள்லாம் நீங்கி கடன்கள் அடையக்கூடிய அமைப்பா இருக்கும். உடல்ல நோய் இருக்கு சார், எனக்கு நான் வந்து மாத வகையில மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கேன் சார், நான் மாசம் மாத்திரை சாப்பிட்டேன் சார், இல்லை எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உடல் வேலை ரொம்ப அதிகமா இருக்கு சார், கை காலில் வலிகள் இருக்கு சார், முதுகு இருக்கு சார் சொல்றவங்களுக்கு எல்லாமே இந்த உடல் உபாதைகள் நீங்க கூட ஒரு நல்ல ஒரு காலம் அந்த காலம் அமையுங்க. புரியுதுங்களா? அப்படி ருண ரோக பய சத்துருங்கிறத குரு பகவான் பார்க்கும்போது இந்த பிரச்சனை நீங்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல ஒரு பாக்குற வண்டி வாகன வீடு தாயார் பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் கூட நீங்கும். இதெல்லாம் ஆதாயம் இருக்கும். முதல் விஷயம் ஆதாயம் இருக்கும். சோ அதே மாதிரி வந்து சனி அவர் பாக்குறார். சனி வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல உட்கார்றாரு. ஆயுள் சம்பந்தமான பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிலருக்கு வந்து கல்வி நீக்க உறுப்புகள்ல பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. சோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே அவர் நீக்கி கொடுக்க போறாரு. பண வரவுல இந்த பிரச்சனை எல்லாம் நீங்க போகுது. முதல் விஷயம், ஒரு மனுஷருக்கு தனம் வரல, தனம் வர்றதால சனி பகவான் பார்வையில கட்டுக்குள்ள வச்சிருக்காரு. சோ இது எல்லாமே உங்களுக்கு மாறுங்க. இது சரி சார், இதெல்லாம் ஓகே சார், நான் எதுல சார் நான் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும், நான் கேர்ஃபுல்லா இந்த சிம்மராசிக்காரங்க இருக்கிறத சொல்லுங்க சார். நான் முதல்ல சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வை ராகு மேல இருந்து, குருவுடைய பார்வை 7ஆம் இடத்துல ராகு மேல இருந்துட்டு இந்த குரு பகவான் வந்து பேச்சு அந்திர போகும்போது என்ன நடக்கணும் வந்து பாரு, குருவுடைய பார்வை ராகு மேல இருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி எங்கன்னா சனி மேல போய் விழும். அப்போ சனி மேல போய் விழும்போது ராகு தடிச்சு நிற்பாரு. ராகு எங்க நிற்பாரு? 7ஆம் இடத்துல நிற்பாரு. அப்போ திருமண வாழ்க்கையில சற்று கவனமா இருந்துக்கணும். ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கும் 3ஆம் நபர் குறுக்கீடுகள் வரும் வாய்ப்பு. எப்படி சார் 3ஆம் குறுக்கீடு? நம்மளுடைய அந்த குடும்ப விஷயத்த 2 பேர்ட்ட சொல்லும் போது அவங்க வந்து இன்டர்ஃபியர் ஆவாங்க. அதனால குடும்பத்துல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். சோ 7ஆம் இடத்துல ராகு இது மட்டும் பண்ணாது. நமக்கு ஆப்போசிட் செக்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எதிர்ப்பாளினர் அவர்கள் மூலியமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். அன்டிஃபைனபிள். சோ வந்து இந்த மாதிரி வகைகளில் நம்ம கவனமா இருந்துக்கும். அதே மாதிரி ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் ஜென்மத்துல அமரக்கூடிய கேது நமக்கு வாழ்க்கையில ஒரு விரக்தியை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தலை சார்ந்த பிரச்சனைகளும் கழுத்து சார்ந்த பிரச்சனைகளும் மூட்டுக்கு கைகள் வலிகளையும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்கும். எனக்கு தெரியாது, என்னால முடியும், இது எல்லாத்தையும் ஓரங்கட்டுங்க. இந்த 2 விஷயத்துல மட்டும் ராகு கேதுல மட்டும் கவனமா இருந்துகிட்டீங்கன்னா போதுங்க. இந்த குரு பயிற்சியை நீங்க அமர்க்கலமா கொண்டுட்டு வந்துடலாம். படிக்கிற மாணவர்கள் எப்படி சார் இருக்குன்னா, படிக்கிற மாணவர்களுக்கு படிப்புல இருந்த பிரச்சனை நீங்கும் முதல் விஷயம். 2வது, படிப்புக்கான அந்த கல்வி கடன் வாங்குறது, படிப்புக்காக பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இனிமே உங்களுக்கு இருக்காது. அந்த மணி ஃப்ளோ நல்லா இருக்கும், படிப்பும் நல்லா இருக்கும். என்ன ஒண்ணு, படிக்கிறது மறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தீய பழக்கங்கள்ல ஆட்கொள்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. கூடா நட்பு தீய பழக்கத்தை ஊக்குவிடும் நண்பர்களிடம் விலகி இருக்கு நல்லது. சோ அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கு என்ன சார், நம்மளுடைய தனிப்பட்ட செய்திகள், நம்ம குடும்பத்தில் நடக்கிற அந்த சண்டை சச்சரவுகள் பிரச்சனை செய்திகளை வந்து நம்ம அடுத்தோட சொல்லாம இருக்கணும். முதல்ல நம்ம சொல்லும் போது அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க, இதை நீ இப்படி பண்ணலாம் என்ன அப்படி பண்ண. சோ அது நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டு அது நமக்கு தேவையில்லாத தலைவலிகளை கொடுக்கும். 2வது, அதை நம்ம வந்து அப்படியே மைண்ட்ல வச்சு நம்ம வீட்டுல நம்ம வந்து ரியாக்ட் பண்ணும்போது குடும்பத்து சண்டைகள் வரும். சோ என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய செய்திகளை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. முடிஞ்சவரை நீங்களே பேசி சால்வ் பண்ண பாருங்க. 3ஆம் நபர் குறுக்கீடுகள் வேண்டாம். அதே சமயத்தை நீங்க இன்னொருத்தவங்களுக்கு போயிட்டு இன்னொருத்த பேச்சு தலையிட்டு நீங்க சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு சரியான காலமாக இது கருதப்படலை. குடும்பத்தை மட்டும் பாத்துக்கோங்க. அதே மாதிரி கணவன் மனைவி அந்த உறவு முறையில மட்டும் சற்று கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா சொல்றேன்னா, கணவர் கோபமா இருக்கும்போது நீங்க வந்து சைலண்டா இருங்க. அதே மாதிரி வந்து மனைவி கோபமா இருக்கும்போது கணவர் மகள் சைலண்டா இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பெருசுபடுத்தாம இருந்தாவே போதும். எந்த ஒரு விஷயத்தையும் ரியாக்ட் பண்ணாம இருந்தீங்கன்னாவே அதுவே சால்வ் ஆயிடும். அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வந்து சீனியர் சிட்டிசன் இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். ஆனா வந்து எப்படின்னா, உங்களுடைய சேவிங்ஸ் அதிகமா இருக்கும். சேமிப்பு அதிகமா வச்சுக்கிட்டு சேமிப்பு போக இதர தொகையை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி போயிட்டு இருக்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆல்ரெடி போயிட்டு அந்த தொழிலே வந்து கவனம் செலுத்துங்க. இனிமே காலம் நல்லா இருக்கும். இனிமே கஸ்டமர்ஸ் உங்களை தேடி வருவாங்க. இனிமே கஸ்டமர்ஸ் தேடி வருவாங்க. ஸோ இனிமே உங்களுக்கு மணி ஃப்ளோ தொழில் நல்லா இருக்கும். புரியுதுங்களா? வேலை தேடக்கூடிய அந்த
எம்ப்ளாயிஸ் எப்படி சார் இருக்கு, தொழில் கூடியவங்க எப்படி சார் இருக்கு, ஊழியர்கள் எப்படி சார் இருக்குன்னா தொழில அழுத்தம் போயிட்டு தான் தம்பி இருக்கும். அது வந்து மாற்ற முடியாது. ஆனா குருவுடைய பயிற்சி வந்த பிறகு அழுத்தம் குறையும், தொழில ஒரு முன்னேற்றம் இருக்கும், தொழில ஒரு பாராட்டுகள் இருக்கும், பதவி உயர்வுகள் சம்பளம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. புதிய தொழில்கள் புதிய கம்பெனிகள்ல போய் நம்ம செலக்ட் ஆகி அங்க நம்ம போய் ஜாயின் பண்ணும் வாய்ப்புகள் வரும். அது புதிய கம்பெனி நம்ம போகும்போது என்னன்னா அந்த கம்பெனி நல்லா விசாரிச்சுக்கிட்டு போனீங்கன்னா சற்று நம்ம சர்க்கிள் சந்திக்க வாய்ப்புகள் மிக அதிகம். சரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து பரிகாரம் என்ன சொல்ல பண்ணலாம்னா முதல்ல ஹனுமன் வழிபாடு பிரத்யேகமா இங்க இருக்கணுங்க. ஹனுமனுக்கு வழிபாடு வச்சுக்கோங்க. சனிக்கிழமைகள்ல ஹனுமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து செந்தூரம் வச்சு அவர் அர்ச்சனை பண்ணிக்கலாம். அது அனுமனுக்கு வந்து வெத்தலை மாலை போடலாம், அனுமனுக்கு வந்து வடமாலை போடலாம். அனுமன் ஆலயத்துல வந்து நம்ம வந்து அன்னதானங்கள் மேற்கொள்ளலாம். இதெல்லாம் நம்ம வந்து பிரத்யேகமா நம்ம பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு முன்னேற்றமா இருக்கும். அதே மாதிரி கால பைரவர் கோயில நடக்கக்கூடிய சிறப்பு பரிகாரங்கள் சிறப்பு பூஜைகள்ல கலந்துக்கிறது நல்லா இருக்கும். கால பைரவருக்கு பண்ணக்கூடிய அந்த அர்ச்சனைகள் அந்த அதே மாதிரி செய்யக்கூடிய அபிஷேகங்களை நீங்க கலந்துக்கிறது நல்லா இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம வந்து உதவிகரம் கொடுக்கலாம், மாற்றுத்திறனாளிக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம், மாற்றுத்திறனாளி தொழில் அமைச்சு கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த சிம்ம ராசிக்காரங்க 200% மேல் நோக்கி வருவதற்கு வாய்ப்புகள் மிக 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 அதிகமா இருக்கு. அதே மாதிரி வந்து ஒருத்தவங்க வந்து துக்க நிகழ்ச்சி நடக்குது, இறந்துட்டாங்க, அந்த மாதிரி இறப்புல போய் நீங்க பங்கெடுத்துக்கலாம். அந்த இறந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம வந்து நம்மளுடைய பொருள் உதவி நம்முடைய அந்த உதவிகளை கொடுக்கும் போது சனி ரொம்ப அப்படியே குளிர்ச்சி ஆயிடும். சனியோட தீய பலன் முற்றிலும் நீங்கி நல்லா முன்னேற்றத்தை வந்து ஆக முதல்ல சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படின்னா சனியோடைய கெடுபல் இந்த ஆண்டு இல்லப்பா, புரியுதா? குரு வந்துடுறாரு, குரு வந்து நல்லத விஷயத்தை கொடுக்க போறாரு, நல்லதா போயிட்டு இருக்கு. பட் ஆனா ராகு கேட்டுகள் இருக்கு. சோ சனியை எப்படி சாந்தம்னு நம்ம சொல்லியாச்சு இல்லைங்களா? சோ உதவிகள் நிறைய பண்ணுங்க. சோ நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும், ஜாதகம் பவன் விரும்புறீங்க, ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருங்க, நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள். இந்த குரு பயிற்சி பலன்கள் ஒரு பொதுவான பலன்கள். இந்த பொது பலன் எப்படி உள்ள அப்ளிகபிள் ஆகுதுன்னு எடுத்து பார்க்கும்போது மெயினா உங்களுடைய தசாநாதன், உங்களுடைய லக்னாதிபதி யார், லக்னாதிபதி குரு வந்து யோகமா அவயோகமா அது மூலம் செக் பண்ணிக்கணும். நடப்பு தசாபுத்தி என்ன உங்க நடப்பு நடந்துகிட்டு இருக்கு, தசாபுத்தி குருவுக்கு ஃபேவரா அன்ஃபேவராங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். தசாபுத்தி கூட இந்த கோச்சார போல நீங்க ஆட் பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு மேட்ச் ஆகும். அதே மாதிரி குருவை பத்தி நான் வந்து சொல்றேன்னு சொல்லிருக்கீங்களா, இந்த குரு பகவான்ங்கிறது நவகிரகங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லவருங்க. யாரையும் கெடுக்க கூடாது, யார் நம்மளால முடிஞ்சா செய்யணும், முடியலையா கம்முன்னு இருந்துக்கணும் சொல்லக்கூடிய ஒரே கிரகம் குரு. இந்த குருங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து உச்சம் அடைகிறார். இந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை உச்சமாகக்கூடிய குரு வந்து தன் பிடிச்ச வீடு சொல்லக்கூடிய சந்திர வீட்டுல உட்கார்றாரு. சந்திர வீட்டுல உட்கார்ற குரு என்ன பண்ணுவார்னா ராகுகேது பயிற்சிக்கு பிறகு இந்த குரு வந்து ராகுவை பார்ப்பாருங்க. அப்ப குரு வந்து ராகுவை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா குரு சண்டால யோகம் பார்க்கும். டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் வந்து ராகுகேது பயிற்சி இருக்கு இல்லைங்களா, அப்போ வந்து அப்படியே ராகு கீழே இறங்குவார், இந்த பக்கம் வர கேது பகவான் மேலே ஏறும். அப்போ ராகுவ குரு பார்க்கும்போது குரு சண்டால யோகத்தை அள்ளி கொடுக்க போறார் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில். அதே மாதிரி சும்மாலாம் இல்ல, உச்சமான குரு. அப்ப வேல்யூ எப்படி நீங்களே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்க ஜாதகத்துல அமைவதை நீங்க பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து கேது பகவான் கூட குரு சேர்ற கோடீஸ்வர யோகம் சொல்லுவாங்க. கேது பகவான் கூட அந்த கேது பகவான் சேரும் போது கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்க ரெடியா இருக்காரு. இது மட்டும் இல்ல, இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா குரு சனிய பார்க்கிறார். குரு சனியா பார்க்கும்போது 7 சனி காலகட்டமாக இருக்கக்கூடிய பலருக்கு முன்னேற்றம் வரப்போகுது. அதே மாதிரி 7 சனியாக இருக்கிறவங்களுக்கு 7 சனி தாக்கமே இல்லாம முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க. ஏன்னா சனிய குரு பார்க்கும்போது சனி பகவானை கொஞ்சம் இருப்பா, யாரையும் கெடுக்காத பண்றாரு. அப்போ சனிய குரு பார்க்கறது மிக மிக பெரிய யோகத்தை அள்ளி கொடுக்க. அப்போ இத்தனை யோகத்தை இந்த குரு பயிற்சி அள்ளி கொடுக்க போகுது இல்லைங்களா? இந்த குரு பயிற்சியை நம்ம மட்டும் பார்த்தா பார்த்தாது. இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் நண்பர் கூடவும் ஷேர் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க சொன்ன லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்க. என் நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், இல்ல போன் கால் பண்ணி நீங்க போன் மேட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அப்பாயின்மெண்ட் வாங்கினா வித்தின் 48 ஹவர்ஸ்ல அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவோம். நாங்க ரொம்ப நாளா அதிகமாக ஆகாது, ரொம்ப அதிகமான ஃபீஸும் கிடையாது, எல்லாருமே அக்செப்ட் பண்றக்கூடிய ஃபீஸ் தான் இருக்கும். எல்லாருமே பார்க்கக்கூடிய ஃபீஸ் எல்லாம் கம்மியான ஃபீஸ் தான் கொடுத்தா விருப்பம் இருக்கு. நீங்க முழு ஜாதகம் எடுத்து பார்த்து ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு பாருங்க, எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த குரு பயிற்சி எல்லாருமே காமனா வந்து ஆலங்குடி குருவை போயிட்டு பயிற்சி ஆகும்போது வழிபாடு கூட நல்லா இருக்கும். அன்றைய தினம் போக முடியலன்னா என்ன பண்ணுங்கன்னா அதுக்கு அடுத்த வார வியாழக்கிழமைக்குள்ள போயிட்டு குரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் அள்ளி கொடுக்கக்கூடிய நிறைந்த சந்தோஷத்தையும் செல்வத்தையும் தனபாக்கியத்தையும் குடும்பத்துல சந்தோஷ மகிழ்ச்சி அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி அமைய நான் என் காளியை மனமாற பிரார்த்தனை செய்து வேண்டி கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.